ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தவறி வரும் திமுக அரசு சமூக நீதி குறித்து பேசுவதற்கு தகுதியற்றது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அன்புமணி நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை நேரில் ஆய்வு செய்து அங்குள்ள பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் தாமிரபரணி நதியை பாதுகாக்க தவறிய தமிழக அரசு மற்றும் மாநகராட்சியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேட்டியளித்த பாமக தலைவர் தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க பாமக சார்பில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். திமுக அரசு தாமிரபரணி நதியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தணும். நடத்துவதன் அவசியம் ஒன்று, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்வதற்கு வழக்கு நிலுவையில் இருக்கு. என்னைக்கு வழக்கு வந்தாலும் அது ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரத்தாச்சுன்னா அதுக்கு முழு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான். ஒன்று. ரெண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஒரு பொய்யை சொல்லி வருகிறார். என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாட்டின் அரசுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்கணும்னு. நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, நாங்க கேட்கறது சர்வே எடுங்க.